நடிகர்களுக்கு எதிரான மோதலில் தயாரிப்பாளர் சங்கம் உறுதியாக இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைக்கிறார். செந்தில் ராஜா, விவரங்கள். நந்தா, தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் தற்போது அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்று மாலை அவர்களுடைய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அதற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து தங்களுடைய நிலை குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் விளக்கி இருந்தனர். அதையும் கண்டனம் தெரிவித்திருந்தது. குறிப்பாக தனுஷ் மீதான புகார் குறித்து எங்களுக்கு எந்த தகவலும் கொடுக்கப்படவில்லை, தங்களோடு ஆலோசிக்கவில்லை என்று நடிகர் சங்கம் இருந்தது. அது நிறுத்தம், நியூ கைட்லைன்ஸ் மூலமாக படப்பிடிப்பை செய்ய வேண்டும். அதுவரை அந்த புதிய படங்களுடைய படப்பிடிப்பை நிறுத்துவது என்று தயாரிப்பாளர் சங்கம் அறிவித்திருந்தது. 16ஆம் தேதியிலிருந்து அது நடைமுறைக்கு வரும் என்றும், நவம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு அனைத்து படங்களுடைய வேலைகளும் நிறுத்தப்படும் என்றும் தயாரிப்பாளர் சங்கம் தெரிவித்திருந்தது. அதற்கு நடிகர் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள், கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். இதற்கு தான் தற்போது தயாரிப்பாளர் சங்கம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் 2 முக்கிய விஷயங்களை கூறியிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக தனுஷ் மீது எடுக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கைக்கு நடிகர் சங்கத்துக்கு தெரியப்படுத்தவில்லை என்பது நடிகர் சங்கம் கூறுவது உண்மைக்கு புறம்பான விஷயம். 1 ஆண்டுகளுக்கு முன்பே 5 பேர் மீது, முக்கிய நடிகர்கள் 5 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, அவர்கள் மீது புகார் வந்திருக்கிறது என்பதை நடிகர் சங்கத்துக்கு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். இந்த நிலையில் அவர்கள் எங்களிடம் கூறவில்லை என்று நடிகர் சங்கம் கூறுவது உண்மைக்கு புறம்பான விஷயம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் புதிய விதிமுறைகள் மூலமாக நடிகர்களுடைய சம்பளத்தை வரைமுறைப்படுத்தி நவம்பர் 1க்கு பிறகு நியூ கைட்லைன்ஸ் மூலமாக படப்பிடிப்பை தொடர வேண்டும், அதுவரை படப்பிடிப்பு இல்லை என்று கூறியிருப்பதற்கு நடிகர் சங்கம் கண்டனம் தெரிவித்திருந்தது. தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், திரையரங்க உரிமையாளர்கள் ஆகியோர் முதலீட்டாளர்களாக இருந்து நஷ்டத்தை சந்தித்து வரும். இதை சரி செய்வதற்காக நாங்கள் எடுத்த முடிவை, கூட்டமைப்பு வெளியிட்ட அறிக்கையை நீங்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறீர்கள், அதை வாபஸ் பெற வேண்டும் என்று தயாரிப்பாளர் சங்கம் கூறியிருக்கிறது. நந்தா, நன்றி செந்தில் ராஜா, விரிவான விவரங்களுக்கு.